ஜோதிமணியை ஓட ஓட விரட்டும் கரூர் பெண்கள். திமுக பிரபலங்களின் பிரச்சாரத்தை அசிங்கப்படுத்தும் ஜோதிமணி. காங்கிரஸ் கட்சிக்கு அவப்பெயரை தேடித்தரும் ஜோதிமணி. நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் சொந்த கட்சியினரிடம் அதிக வெறுப்பை சம்பாதித்திருக்கும் ஒரே ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் கரூர் தொகுதியைச் சேர்ந்த ஜோதிமணி எம்பி தான் என்று மனம் நொந்து கூறுகிறார்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள். தமிழக காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக ஒரு துரும்பையும் கிள்ளி போடாத ஜோதிமணி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களிடம் இருக்கும் நெருக்கத்தின் காரணமாகவும் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் விசுவாசியாகவும் காட்டிக் கொண்டிருப்பதாலும் தான் ஜோதிமணியை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினர் பல்லக்கில் தூக்கி சுமக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டார் ஜோதிமணி. முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட போது சொந்த மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் ஜோதிமணி வெற்றிக்காக கடுமையாக உழைக்கவே இல்லை. அப்போதைய திமுக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தான் பணத்தை தண்ணீராக இறைத்து ஜோதிமணியின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்தார். செந்தில் பாலாஜியின் தேர்தல் வியூகமும் பணப்பட்டுவாடாவும் திமுகவினரின் கடினமான உழைப்பும் தான் 3 முறை கரூர் எம்பியாக பணியாற்றிய அதிமுக தலைவர் தம்பிதுரையை தோல்வியடைய செய்தது. நாடாளுமன்ற உறுப்பினராக ஜோதிமணி பதவியேற்ற பிறகு அவரின் நடவடிக்கைகளில் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டது. ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைக்கும் வகையில் செந்தில் பாலாஜியுடன் மோதல் போக்கை தொடர்ந்தார் ஜோதிமணி. 2021 திமுக அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவி ஏற்றவுடன் எம்பி பதவிக்கு உரிய அதிகார வெறியில் கரூர் மாவட்டத்தில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தும் வகையில் அரசியல் ரீதியாகவும் ஆட்சி நிர்வாகத்திலும் அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்தார் ஜோதிமணி. வெறும் விளம்பரத்திற்காக ஜோதிமணி மேற்கொண்ட அனைத்து அரசியல் விளையாட்டுகளால் கரூர் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கடும் பாதிப்பை சந்தித்தனர். ஆளுங்கட்சியான திமுக நிர்வாகிகள் ஜோதிமணி எம்பி மீது காட்ட வேண்டிய வெறுப்பை ஆத்திரத்தை கரூர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் காட்டியதால் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே மோதல் போக்கு தலை தூக்கியது. பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்ற பிறகு கரூர் மாவட்டத்தில் தான் வைத்ததுதான் சட்டம் என்று அதிகார போதையில் ஆட்டம் போட்டார் ஜோதிமணி எம்பி. ஆளுங்கட்சி நிர்வாகிகளை கேவலப்படுத்தும் வகையில் ஜோதிமணி எம்பியின் நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்ற புகார்கள் திமுக தலைமைக்கு அடிக்கடி சென்றதால் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அதிருப்தி அடைந்தார். திமுக கூட்டணியின் தர்மத்திற்கு எதிராக ஜோதிமணி எம்பி நடந்து கொள்வதாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களிடம் திமுக தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. டெல்லியிலும் நாடாளுமன்றத்திலும் திமுக எம்பிக்களிடம் கொஞ்சி குழாவும் ஜோதிமணி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர்களை அசிங்கப்படுத்துவதையும் கரூர் மாவட்டத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகளை தரக்குறைவாக விமர்சனம் செய்வதையும் தொடர்ந்து கொண்டே இருந்தார். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் அளவுக்கு அதிகமான வெறுப்பை சம்பாதித்திருந்த ஜோதிமணியை மீண்டும் எம்பி தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் தனித்தனி குழுவாக டெல்லிக்கு பறந்து சென்று காங்கிரஸ் மேலிடத்திடம் புகார் கொடுத்தார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களின் எதிர்ப்பையும் மீறி ஜோதிமணி கரூர் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவித்து விட்டது காங்கிரஸ் மேலிடம். கரூர் எம்பி தொகுதியில் ஜோதிமணி பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் விரட்டி விரட்டி அடிக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் 5 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட வந்து பார்க்காத ஜோதிமணியை நேருக்கு நேராக கேள்விகளால் துளைத்தெடுக்கிறார்கள். கரூர் எம்பி தொகுதி முழுவதும் பொதுமக்களிடம் கடுமையான அதிருப்தியை சம்பாதித்து வைத்திருக்கும் ஜோதிமணியை பார்த்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கரூர் தொகுதி முழுவதும் ஜோதிமணிக்கு எதிராக பொதுமக்கள் கொந்தளித்து கிடக்கிறார்கள் என்ற தகவலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உளவுத்துறை விரிவாக அறிக்கையாக அனுப்பி வைத்து விட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்ற வியூகத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வரும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கரூரில் ஜோதிமணி தோல்வியை சந்தித்துவிடக் கூடாது என்று அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி, திமுக மகளிர் அணி தலைவர் கனிமொழி கருணாநிதி ஆகியோரை பிரச்சாரத்திற்காக கரூருக்கு அனுப்பி வைத்தார். அனலாக கொதிக்கும் வெயிலில் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியும் தூத்துக்குடி எம்பி கனிமொழி கருணாநிதியும் கரூரில் தெரு தெருவாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்கள். கூட்டணி கட்சியை சேர்ந்த பிரபலங்கள் உயிரை கொடுத்து பரப்புரை செய்து கொண்டிருந்த போது அடக்கம் ஒடுக்கமாக வாக்காளர்களிடம் கைகூப்பி வாக்கு சேகரிக்க வேண்டிய ஜோதிமணி தனது உடல் முழுவதும் பரவியிருக்கும் ஆணவத்தை வெளிப்படுத்தும் விதமாக வாட்ஸ்அப்பில் வீடியோவை பார்த்து கொண்டிருந்தது பொதுமக்களிடமும் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி நிர்வாகிகளிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி விட்டது என்கிறார்கள்
செய்தியாளர்கள், கரூர் மாவட்ட சமூக ஆர்வலர்கள் திமுக கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்காக அதிக நேரம் செலவழிக்காமல் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக சொந்த காசை செலவழித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியையும் தூத்துக்குடி MP கனிமொழியையும் கிள்ளுக்கரை போல நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஜோதிமணி என்று ஆவேசமாக கூறுகிறார்கள் கரூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள். கரூர் மாவட்டத்தில் அரசியல் நிர்வாகிகளை மதிக்காத ஜோதிமணிக்கு 2024 தேர்தலில் வாக்காளர்கள் சரியான பாடம் கற்பித்தால்தான் அரசியல் வாழ்க்கையில் அடக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற புத்தி ஜோதிமணிக்கு வரும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திரைப்பட பாடலுக்கு எதிராக இருக்கும் ஜோதிமணியின் ஆணவத்திற்கு கரூர் வாக்காளர்கள் சரியாக பாடம் புகட்ட வேண்டும் என்று கரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுக்கிறார்கள். நன்றி நண்பர்களே, மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம். தலைவருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வெற்றி வேட்பாளர் ஜோதிமணி அவர்களுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற தேர்தலில் கை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற இந்த கூட்டத்தில் உங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களுக்கும் பொறுப்பாளர் அன்பு சகோதரர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அப்துல்லா அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கிறேன்னாரு மோடி. இப்ப கேட்டா போய் பக்கோடா போடு, அது கூட வேலைதாங்கிறாரு. நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. ஒரு மைக்கோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம பேசுகிறத உள்வாங்கி ஒலிபெருக்கி மூலமாக சத்தமாக வெளிக்கொண்டு வர்றது தான் அதோட வேலை. அது மாதிரி மக்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி உள்வாங்கி அதற்கான தீர்வை கொண்டு வர்றது தான் எங்களுடைய வேலை. அதுக்கு மக்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தில் வாக்களிப்பது. மக்கள் அனைவரும் மைக் சின்னத்துக்கு வாக்களியுங்கள். தூய அரசியலை மலரச் செய்யுங்கள். என்ன சின்ன பானை சின்ன நம்ப சின்ன பானை சின்ன நல்லா சொல்லு பானை சின்ன அடிச்சு சொல்லு பானை சின்ன ஜோரா சொல்லு பானை சின்ன ஜெயிக்கிறது பானை சின்ன. சிதம்பரம் தொகுதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களியுங்கள். எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன சின்ன பானை சின்ன நம்ம சின்ன நல்லா சொல்லு அடிச்சு சொல்லு